காரைக்கால் பேரளம் இடையே நடைபெற்று வரும் புதிய ரயில் சேவை பணிகளை திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் பேரளம் இடையே ரயில்வே பாதை அமைக்கும் பணி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காரைக்கால் ரயில் நிலையத்தில் திருச்சி மண்டல கோட்டை ரயில்வே மேலாளர் அன்பழகன் தலைமையில் பொறியாளர் குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் காரைக்கால் பேரளம் இடையே நடைபெற்று வரும் ரயில்வே பணிகளை ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது காரைக்கால் ரயில்வே நிலையத்தில் உள்ள கட்டண கழிவறைகளை ஆய்வு செய்த கோட்ட மேலாளர் அன்பழகன் கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமெனவும், கழிவறை கட்டணங்கள் குறைத்து பொதுமக்கள் கண்ணில் தெரியும்படி வைக்க வேண்டுமெனவும் கூறினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திருச்சி மண்டல கோட்ட ரயில்வே மேலாளர் அன்பழகன், காரைக்கால் பேரளம் ரயில் பாதை திட்டம் வருகின்ற டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில்வே பணிகள் முடித்த பின்பு புதிய ரயில்வே பாதையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மூலம் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் காரைக்கால் பேரளம் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.